அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஃபுட் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் மட்டன் குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி நல்ல காரசாரமாக கிராமத்து ஸ்டைலில் சூப்பரான மட்டன் குழம்பு வச்சு பாருங்கள். இந்த மட்டன் குழம்பு கொதிக்கும் போது வீடே நல்ல மணமாக இருக்கும். அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டும் இருக்குங்க. இப்போ இந்த சூப்பரான கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு நான் 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் மட்டன் வாங்கும்போதே தனி கறியாக வாங்காமல் கூடவே எலும்பும் கொழுப்பும் வச்சு வாங்கினீங்கன்னா மட்டன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மட்டன் வாங்கிட்டு இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ கறி எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி அரிசி கழுவுன 2வது தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதாவது சாதம் வடிக்கும்போது அரிசியை களைஞ்சி அதுலேருந்து 2வது தண்ணியை இந்த மாதிரி நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்கு பயன்படுத்தினோம்னா குழம்புல சத்து அதிகமாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கறியை 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ மட்டன் சூப்பராக வந்துருச்சு. இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 கிராம்பு, ஒரே ஒரு அன்னாசிப்பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து இந்த அளவுக்கு 4 நாளாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கணும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கறி வேக வைக்கும் போதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிருச்சு. இது நல்லா போனதுக்கப்புறம் இதில் ஒரு 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தக்காளி பழம் சேர்க்க வேண்டாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் தக்காளி வதங்கும் போதே சேர்த்துட்டிங்கன்னா தக்காளி நல்ல குழைவாக வெந்து வந்துடும். இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்ல குழைவாக வரட்டுங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்தாதான் உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக முருங்காய் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கும் முருங்காயும் போட்டு நீங்கள் மட்டன் குழம்பு வச்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கையும் முருங்காயையும் ஒரு 5 நிமிஷம் வெங்காய தக்காளியோடு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ மல்லித்தூளும் மிளகாத்தூளும் எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சுருந்த கறியை தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கறியை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் மட்டன் வேக வச்சுருந்த தண்ணியவே இது கூட சேர்த்துக்கிறேங்க. இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளருக்கு மட்டும் நார்மல் பிளெயின் வாட்டர் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7-8 நிமிஷம் இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நாம் தேங்காய் விழுது சேர்த்துக்கலாங்க. தேங்காவை அரைக்கும் போதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரையும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி ஓரங்களில் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதில் கடைசியாக உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா நல்லா மணக்க சூப்பரான முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்ட மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.